அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் வெர்னாவோட 2020 மாடல் BS6ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஃபைனலாக இன்றைக்கி அந்த ரிவ்யூவை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா டர்போ பெட்ரோல் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸில் நிறைய மாற்றங்களும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டே டு டே அப்டேட்ஸை நீங்கள் பெறவும் முடியும். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் திருச்சியில் இருக்க ஆக்சினா ஹுண்டாய் கார்கள் வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் வெர்னாவோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நியூ வெர்னாவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 11 வேரியன்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் டீசலான XX மாடலோட ரிவ்யூ தான். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹுண்டாய் வெர்னாவை 2006 இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவில் விற்பனையில் இருந்துகிட்டு இருக்கு. 2019 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சொன்னால் 2018 கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்னாவை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ இதில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி ஃபேஸ் லிஃப்டட் மாடலாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க 2020. SX ஆப்ஷனல் மாடலுக்கும் டர்போ SX ஆப்ஷனல் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே தெரிஞ்சுப்போம். நம்ம காரை ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்த உடனே நம்மளை கவரக்கூடியது இந்த ஃப்ரண்ட் கிரில்ஸ் தான். இந்த கிரில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த வெர்னாவோட கொஞ்சம் பெரியதாக இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த கிரில் பார்த்தீங்கன்னா நார்மல் காரில் பார்த்தீங்க, அதாவது நார்மல் வேரியண்ட்டில் வந்து குரோம் ஃபினிஷில் இந்த கிரில்லை வடிவமைச்சிருக்காங்க. அதே டர்போ பெட்ரோல் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி பிளாக் ஃபினிஷில் இந்த கிரில்லை வடிவமைச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டர்போ பெட்ரோல் மாடலில் வந்து ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் எந்த லெவலுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த பார்க்கிங் சென்சார்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். டர்போ பெட்ரோல் ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் ஃபுல் LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கார்னரிங் லேம்புமே இருக்குது. அதே போல் ஃபாக் லேம்ப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு LED ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. கார் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. காரோட சைட் போர்ஷனுக்கு போவோம். அவுட் சைட் ORVM பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டரோட கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVM கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 inches அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீல் ஆர்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ கொஞ்சம் கேப் வந்து பெருசாகவே இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆக்வர்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm கொடுத்துருக்காங்க. விண்டோஸ்க்கு கீழே குரோம் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே குரோமில் கொடுத்துருக்காங்க. ரூஃபில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் போர்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா LED டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ கேமரா இருக்குது. ஸோ இந்த LED டெயில் லைட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெர்னாவோட பூட் ஸ்பேஸ் 465 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர் மாடலோட கம்பேர் பண்ணும்போது இந்த பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. எல்லா மாடல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டர் மாடல் எல்லாமே நியர்லி ஒரு 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான பூட் ஸ்பேஸை தான் வெர்னா பெற்றிருக்கு. இருந்தாலும் 5 பேர் பயணிக்கிற பட்சத்தில் இந்த பூட் ஸ்பேஸ் போதுமானதாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து நெட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் வந்து ஷேக் ஆகாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த பூட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் வந்து ஸ்மார்ட் ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேக்கெட்டில் கீ வச்சுட்டு 2 கையில் லக்கேஜோடு வரோம் அப்படின்ற பட்சத்தில் பூட் பக்கத்தில் வந்து நின்ன உடனே 3 செகண்டில் இந்த பூட் ஓப்பன் ஆகிற வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சரும் கூட. ரியரில் கொடுத்துருக்க பம்பர்ஸுமே ஒரு நியூ பம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. டர்போ பெட்ரோல் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் மஃப்ளர் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து சிங்கிள் மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. டர்போ பெட்ரோலில் டூயல் மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. காரோட ஓவரால் டிசைன், இந்த டிசைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் ஹோண்டா சிட்டி ரிவ்யூவிலே சொல்லியிருந்தோம் இது ஒரு ஓவர் ஸ்டைலிங் கார் அப்படின்னு. ஸோ டிசைனுக்கு எந்த ஒரு பஞ்சமே இல்லை. ஹுண்டாய் வந்து இந்த டிசைனை வந்து ரொம்பவே முக்கியத்துவம் எடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹுண்டாய் வெர்னாவோட டைமென்ஷன்ஸ். காரோட இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீட் கம்ஃபர்ட் பார்ப்போம்.
ஸோ டிரைவர் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து தை சப்போர்ட்டும் கிடைக்குது. ஹெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 5.8 இருப்பேன். ஸோ என்னோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டரான ஒரு ஹெட்ரூம் கிடைக்குது. நியர்லி ஒரு 6 feet ஆட்கள் உட்காந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேரிங் வந்து ரொம்பவே கிரிப்பாகவே ஃபீல் ஆகுது. ஸோ பிடிச்சி ஓட்டுறதுக்குமே ரொம்பவே வசதியாகவே இருக்குது. ஸ்டேரிங்லேயே வந்து ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸு அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டேஷ்போர்ட் வந்து டூயல் டோன் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. டர்போ பெட்ரோலில் பிளாக் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் ஹுண்டாய் நிறுவனம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. ஒரு ப்ரீமியம் காரில் இருக்கிறது போலவே இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்பவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுலேயே நம்மளால் பார்த்துக்கவும் முடியுது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டர், இது போன்ற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மூலியமாக நம்மளால் பார்த்துக்கவும் முடியுது. ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா 8 inches டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரியர் வியூ கேமரா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வசதிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டச் ஸ்க்ரீனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ லிங்க் அப்படின்னு இருக்கக்கூடிய ஹுண்டாயோட ஆப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 40 ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம அந்த ஆப் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்பாக இருக்கட்டும், ஏசியோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ இது போன்ற அதிக விஷயங்கள் ஒரு 40 ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்க ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாகவே ஃபீல் ஆகுது. சீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வென்டிலேட்டட் சீட். ஸோ அதோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 180 watts இருக்கக்கூடிய ஒரு சார்ஜர் இருக்குது. ஸோ லேப்டாப் முதற்கொண்டு நீங்கள் இது மூலியமாக சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஃபோனெல்லாம் இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜரில் வச்சு யூஸ் பண்ண முடியல. ஸோ நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.5 inches கொண்ட ஃபோன். ஸோ இதை வந்து நம்மளால் அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் பேடில் வந்து வைக்கவே முடியல. ஸோ இதை விட சின்ன ஃபோன்களை தான் நம்மளால் இதில் பயன்படுத்த முடியும். ஸோ ரைட் சைடு டோரில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சைடு டோர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 door பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸு, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரரோட கண்ட்ரோல்ஸு அண்ட் டோரோட லாக். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரோம்லேயே கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரிப்பான ஒரு ஃபீல் இருக்குது. அதே போல் கொஞ்சம் குஷனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்குது. சீட்டோட குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாகவே நம்மளால் உட்காந்து ட்ரைவ் பண்ணவும் முடியும். சீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ். பட் நிறைய பிராண்டு வந்து இதை கொடுக்கறது இல்லை. ஹுண்டாய் வெர்னால இது இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ வெர்னாவோட ரியர் சீட்டில் உட்காந்துருக்கோம். ஸோ ரியர் சீட் கம்ஃபோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த ஹோண்டா சிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரூம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் வந்து கம்மியாக தான் இருக்குது. லெக் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. பட் மித்த காம்படிட்டர் மாடலோட கம்பேர் பண்ணும்போது இதோட லெக் ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஹெட்ரெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்த ஹோண்டா சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸபிள் ஹெட்ரெஸ்டர் தான் கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, அதில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே போல் உங்களுக்கு வந்து ஆம்ரெஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சீட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்கார்றதுக்கு. உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான், கொஞ்சம் ஃப்ளாட்டான ஃப்ளோராக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் வந்து ஒரு 3 பேர் உட்கார முடியும். தாராளமாகவே பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் உட்காரவும் முடியும். ரியரில் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜர், யூஎஸ்பி சார்ஜருமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சேஃப்டிக்கு வருவோம். ஸோ ஹுண்டாய் வெர்னாவோட டாப் அண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக், ஏபிஎஸ், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் போன்ற வசதிகள் எல்லாமே இருக்குது. டாப் அண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டர்போ மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 wheel டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது. அது மாதிரி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் போன்ற வசதிகள் எல்லாமே இருக்குது. ரியர் சீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வெர்னாவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் மாடலோடது. டீசல் வெஹிக்கிள் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ கார் ட்ரைவ் பண்ணும்போது எப்போவுமே சீட் பெல்ட் போட்டுங்க.
சீட்டிங் பொசிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சு ட்ரைவ் பண்ண பாருங்கள். ஸோ எப்படி சீட்டிங் பொசிஷன் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை வேணாலும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பைக்கில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ வெர்னாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 2 பெட்ரோல் இன்ஜின், 1 டீசல் இன்ஜின். 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 115 PS பவரையும் 144 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வடிவமைச்சிருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் IVT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனுமே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டர்போ பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் 120 PS பவரையும் 172 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா DCT அதாவது டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன் கொண்ட ஆட்டோமேட்டிக் 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்ட் ஆப்ஷனுமே இருக்குது. பர்டிகுலராக டர்போ பெட்ரோல் இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சின்ன இன்ஜின் தாங்க. இருந்தாலும் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை விட 28 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கூடுதலாக கொடுத்துருக்காங்க. 5 PS பவர் வந்து கூடுதலாக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன இன்ஜினாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய இன்ஜினுக்கு அதை விட அதிகமாகவே பவரும் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக டீசல் இன்ஜினுக்கு வருவோம். 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் 115 PS பவரையும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வடிவமைச்சிருக்காங்க. 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 2 ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. ஸோ காம்படிட்டர் மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து டீசலும் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் டீசலில் ஆட்டோமேட்டிக் இவங்க ஒருத்தவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே வந்து ஹுண்டாய் வெர்னால மட்டும்தான் டீசலில் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணுறது ஆக்சுவலாக டீசல் வெஹிக்கிள். பட் சுத்தமாக வைப்ரேஷனே இல்லை. லைக் பெட்ரோல் மாதிரியே தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. டர்போ லேகும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு விசிபிலிட்டி பார்ப்போம். ஸோ இந்த சீட் வந்து நான் கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சுருக்கேன். நல்ல ஒரு அப்பர் ரைட் பொசிஷன் கிடைக்கிது. ஸோ டிரைவ் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா விசிபிலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பில்லரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மறைக்கலை. ஸோ பிளைண்ட் ஸ்பாட் வந்து இல்லை. பிளைண்ட் ஸ்பாட் இல்லாத வகையில் தான் இருக்குது. மிரர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான பொசிஷனிங். பின்னாடி வர வெஹிக்கிள்ஸை வந்து நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. ஸோ இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அவுட்டர் நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு வந்து காருக்குள்ளே பெரிய லெவலில் கேட்கல. இன்ஜின் நாய்ஸும் பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே கேட்கல. ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குது இன்ஜின். ஸோ NVH லெவல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாகவே இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்ட் அண்ட் சஸ்பென்ஷன் தான். இது வந்து ஹை ஸ்பீடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பட் லோ ஸ்பீடில் ஒரு சிட்டிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேடு பழத்தில் வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும். இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீடுக்கு ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ 100+ வரைக்கும் போகிறோம். நமக்கு வைப்ரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லவே இல்லை. சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது சீட். ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு கிரிப்பான ஃபீல் இருக்குது. ஸோ நல்லா பிடிச்சி ஓட்டுறதுக்கு வசதியாகவே இருக்குது. ரொம்பவே கிரிப்பாகவே இருக்குது ஸ்டேரிங். ஒரு 70-80 இந்த ரேஞ்ச் ஏற பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்கில் வந்து கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் அப்படிங்கிறதுனால ஸோ ஹேண்ட்லிங்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்டேரிங்கு. கார்னரிங் ஒரு 80 to 90 கார்னரிங் பண்ணும்போது நல்லாவே கான்ஃபிடென்ட்டாகவே கார்னரிங் பண்ண முடியுது. ஆனால் 100க்கு மேலே நீங்கள் கார்னரிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக தான் கார்னரிங் பண்ண வேண்டியது இருக்குது. காரை யூ டர்ன் பண்ணிடுவோம். 5.2 டேர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி செடான் கார் பார்த்தீங்கன்னா 5.2 தான் டேர்னிங் ரேடியஸ். ஸோ யூடர்ன்லாம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே யூடர்ன் பண்ண முடியுது. டர்போ பெட்ரோல் மாடலில் 4 வீல்லையும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் வந்து எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. பிரேக்கிங் வந்து சூப்பராகவே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹுண்டாய் வெர்னாவோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ வெர்னாவோட ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காரோட டிசைன். உண்மையிலே இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாகவே இருக்குது.
டீசல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ட்ரைவ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், டீசல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் மாதிரி ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ டீசல் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டர் மாடல்ஸ்லாம் நிறைய மாடல் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதில் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ். அதே போல் டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்படிட்டர் மாடலோட ரியர் சீட் வந்து கொஞ்சம் கம்ஃபோர்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பிளாஸ்டிக் குவாலிட்டியெல்லாம் ஹுண்டாய் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த காரோட ப்ளஸ் மைனஸ். ஸோ ஹோண்டா சிட்டிக்கும் வெர்னாவுக்கும் கம்பேரிஷன் வேணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.